உள்ளே வந்த எண்ணெயே வாயை கொடுத்து வசமாக மாட்டிய அமீர். தமிழ் சினிமாவில் பெரும் திருப்பம். தமிழக அரசியல் மற்றும் சினிமா வட்டாரத்தை புரட்டி போட்டிருக்கும் சம்பவங்களில் ஒன்றாக பார்க்கப்படுவது போதைப்பொருள் கடத்தல் காரனுடன் சினிமா இயக்குநர் அமீருக்கு உள்ள தொடர்பு. இதுகுறித்து பல்வேறு ஆதாரங்கள் தொடர்ச்சியாக வெளியாகிக் கொண்டிருக்க தற்போது வழக்கம் போல் அமீர் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் எனக்கும் ஜாஃபர் சாதிக்குக்கும் உள்ள உறவு குறித்து தெளிவாக கூறிய பிறகும் என்னை ஏன் சிலர் தொடர்புபடுத்தி பேசுகிறார்கள் என தெரியவில்லை. இதுகுறித்து விசாரணை செய்ய பல அமைப்புகள் இருக்கிறது, பல அமைப்புகள் இருக்கின்றன. அப்படி இருக்கையில் இவர்கள் ஏன் கருத்து சொல்கிறார்கள்? எங்கள் மதத்தில் போதை தவறானது என இருக்கிறது, பின்பு நான் அதை செய்வேனா என வக்கணையாக கேள்வி எழுப்பியிருக்கிறார் இயக்குனர் அமீர். இந்நிலையில்தான் தற்போது வாயை கொடுத்து வசமாக வாண்டடாக சிக்கியிருக்கிறார் அமீர். அப்போ போதைப் பொருளை கடத்திய ஜாஃபர் சாதிக் எந்த மதத்தைச் சேர்ந்தவன்? அவன் செய்தது தவறு இல்லையா என பலரும் அமீரை நோக்கி கேள்வி எழுப்புகின்றனர். இப்போது மட்டும் அமீருக்கு விசாரணை அமைப்புகள் இருப்பது தெரியும். ஆனால் பாஜக குறித்தோ மோடி குறித்தோ ஏதேனும் ஒரு தகவல் வந்தால் அதை மட்டும் அமீர் விமர்சனம் செய்வாரா? ஆனால் இவர் குறித்து யாரும் விமர்சனம் வைக்காமல் போலீஸ் விசாரிக்கும் வரை காத்திருக்கணுமா என பலரும் அமீருக்கு கேள்வி கணைகளால் துளைத்தெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் நாட்டை உலுக்கியிருக்கும் போதைப் பொருள் வழக்கில் பல அரசியல்வாதிகள் மற்றும் திரை நட்சத்திரங்கள் என 100க்கும் மேற்பட்டோருக்கு தொடர்பு இருப்பதால் தற்போது இந்த வழக்கை நாட்டின் பாதுகாப்பு கருதி NIA எனப்படும் தேசிய புலனாய்வு முகமை அல்லது CBI விசாரிக்க வேண்டும் என NCB பரிந்துரை செய்திருப்பதாக கூறப்படுகிறது. தலைநகர் டெல்லியில் வைத்து இந்த கடத்தல் சம்பவம் அரங்கேறி இருப்பதும் நாடு முழுவதும் பல மாநிலங்களில் கடத்தல் சம்பவம் நடந்திருப்பதையும் ஒப்பிட்டும் போதைப் பொருளை விற்று கிடைத்த பணம் நாட்டின் பாதுகாப்பிற்கு எதிராக செயல்பட்ட காரணத்தால் NIA விசாரித்தால் சரியாக இருக்கும் என மத்திய உள்துறை அமைச்சகம் முடிவு செய்திருக்கிறதா? மொத்தத்தில் இயக்குனர் அமீர் தொடங்கி பல சினிமா நட்சத்திரங்களை விசாரிக்கும் வகையில் விசாரணை செய்தால் பலர் சிக்குவார்கள் என கூறப்படுகிறது. மரியாதைக்குரிய பத்திரிகை மற்றும் சமூக வலைதள ஊடகவியலாளர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். என்னுடைய இறைவன் மிகப்பெரியவன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் ஜாஃபர் குறித்த என்னுடைய நிலைப்பாட்டை நான் தெள்ளத் தெளிவாக விளக்கிய பிறகும் சில என் மீது பேரன்பு கொண்ட ஊடகவியலாளர்களும் நண்பர்களும் தொடர்ச்சியாக சமூக வலைதள பக்கங்களிலும் ஊடகங்களிலும் குற்றச்செயலோடு என்னை தொடர்புபடுத்தி வீடியோக்கள் வெளியிடுவதை பார்க்க முடிகிறது. அவர்கள் அனைவருக்கும் நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடிப்படையாகவே மது, விபச்சாரம், வட்டி இது போன்ற விஷயங்களுக்கு எதிரான சித்தாந்தத்தை கொண்ட மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவன் நான். அப்படி இருக்கையில் இது போன்ற ஒரு குற்றச்செயலில் என்னை நீங்கள் தொடர்புபடுத்தி பேசுவது என்பது எனது பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்த முடியுமே தவிர, என்னுடைய குடும்பத்தினருக்கு மன உளைச்சல்களை ஏற்படுத்த முடியுமே தவிர வேறு எந்த பயனையும் நீங்கள் அடைந்துவிட முடியாது. நீங்கள் சொல்கின்ற அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் விசாரிப்பதற்கு காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள், சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் இருக்கிறார்கள், இன்னும் பல்வேறு துறையினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுது என்னை அழைத்தாலும் விசாரணைக்கு தயாராகவே இருக்கிறேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சோதனையான காலகட்டத்தில் என் மீது அன்பு கொண்டு, என் மீது நம்பிக்கை கொண்டு எனக்கு ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இறைவன் மிகப்பெரியவர். நன்றி. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.